வெல்கம் டு ரேவா டேஸ்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்தங்களி பண்ண போகிறோம். இப்போ இது எப்படி செய்யலான்றது பார்த்துடலாம். அதுக்கு தேவையான பொருளெல்லாம் இப்போ பார்த்துடலாம். 150 கிராம் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துருக்கிறேன். ஒரு 150 கிராம் அளவுக்கு கருப்பட்டி எடுத்துருக்கேன். இனிப்புக்கு தேவை நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன். இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் அடுப்பில் வந்து ஒரு கடாய் வச்சுருக்கேன். அது நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ அது கூட இந்த கருப்பு உளுந்து ஆட் பண்ணிடுறேன். இப்போ இதை நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுக்க போகிறோம். இது தோலோடு இருக்கிறதுனால இதில் ஃபைபர் எக்கச்சக்கமாக இருக்குது. நம்ம நார்மல் வெள்ளை உளுந்தை விட இந்த கருப்பு உளுந்தில் நிறைய சத்துக்கள் இருக்குது. நம்ம இதை அடிக்கடி சாப்பாட்டில் இப்போ எடுத்துக்கிறதே கிடையாது. இது மாதிரி களி மாதிரி எடுத்துக்கிறப்ப குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப நல்லது. அதோடு நம்ம இதோட கருப்பட்டி ஆட் பண்ணுறதுனால ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இது நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுபடணும். அது வரைக்கும் கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். என்னோடய சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரும். நல்லா வறுபட்டுருச்சு. அந்த உளுந்தோட வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டு மிக்சர் ஜாரில் அரைச்சி எடுத்துடலாம். இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன் உளுந்து. இப்போ வந்து நான் ஒரு பாத்திரத்தில் வந்து கருப்பட்டி ஆட் பண்ணியிருக்கேன். இதோட ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிடுறேன். இப்போ இந்த கருப்பட்டி நல்லா கரைஞ்சி வரணும். இதோட அது வரைக்கும் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ இது நல்லா கரைஞ்சிடுச்சு வெல்லம். இந்த டைமில் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். இதில் எப்படியுமே மண் இருக்கும். இப்போ நான் ஒரு பவுல் எடுத்துருக்கேன். நம்ம இந்த அரைச்ச உளுந்த மாவை இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதில் நம்ம தண்ணியை ஆட் பண்ணி நல்லா அந்த பால்ஸ் வராத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இதை நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் இப்போ நான் கையிலே நல்லா பிணைஞ்சிட்டேன். இது கொஞ்சம் நல்லா தள்ளன்னு இருக்கணும். அந்த அளவுக்கு பிணைஞ்சிக்கணும். ஏன்னா நம்ம வேறு இதை வேக வைக்க போகிறோம். அடுப்பில் கடாயில் ஊற்றி நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் அந்த மாவு சத்து போகிற வரைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நான் கரைச்சி எடுத்துட்டேன். அந்த பால்ஸே இல்லை. இப்போ வந்து நான் அடுப்பில் வந்து கடாய் வச்சுருக்கேன். லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இப்போ நான் இதோட இதை ஆட் பண்ணிடுறேன். இப்போ இதோட இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துக்கலாம். இது வந்து நான் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். கை விடாமலே கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இல்லைனா அடி பிடிச்சிரும். அந்த பால்ஸாக அப்படியே வர ஆரம்பிச்சிரும். அதனால் கை விடாமல் நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இது நல்லா சுருண்டு வரணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா திக்காக வந்துருச்சு. இது இன்னும் ஒரு 2 நிமிஷம் இந்த தண்ணி சத்து குறையட்டும். அது வரைக்கும் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ நல்லா திக்னஸ் ஆகிடுச்சி. இந்த டைமில் நான் ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இந்த கருப்பட்டி இதோட ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நம்ம லோ ஃப்ளேம்லேயே செஞ்சால் அந்த பால்ஸ் வராது. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு செஞ்சிங்கன்னா ஃபுல்லாக இதாகிடும். இது பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகுது. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. பெண் குழந்தைங்களுக்கு வந்து கர்ப்பப்பை நல்லா பலம் பெறும். இடுப்பு அந்த நல்ல இடுப்பு எலும்புலாம் நல்லா வலு பெறும். இது சாப்பிட்றப்ப நம்ம இது ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஃபுட்டு. இதெல்லாம் நம்ம எல்லாருமே மறந்துட்டோம். இந்த ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம இப்போ பாருங்கள் நல்லா இது வெந்துருச்சு. நல்லா சுருளை ஒன்று போல் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ உங்களுக்கு இது எப்படி வெந்துருச்சுன்னு தெரியணும்னா நீங்கள் தண்ணி தொட்டு இதில் வந்து பண்ணிங்கன்னா கையில் வந்து ஒட்டாது. அதுதான் வெந்ததுக்கு பதம். இந்த டைம் கரெக்டாக இருக்கும். இதோடு நான் இப்போ வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன்.
உங்களுக்கு சப்போஸ் நல்லெண்ணெய் டேஸ்ட் பிடிக்கலைன்னா நீங்கள் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் வந்து ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. நல்லெண்ணெயோடு தான் இந்த களி சேர்த்து சாப்பிடுவாங்க. இதை அப்படியே லைட்டாக பெரட்டி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். அவ்வளோதான், கருப்பு உளுந்தங்களி ரெடி ஆகிடுச்சு. நான் இது ஒரு வேறு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிடுறேன். கருப்பு உளுந்தங்களி ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.